நினைப்போம் நம்ம கணவன் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க, நம்ம மனைவி நம்மளை விட்டு பிரியவே மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில நேரம் எப்பவும் அப்படி இருக்காது. நம்ம நம்பிக்கை மனுஷன் மேலே இருக்கக்கூடாது. சரியா? நம்ம சில முழுவதும் அந்த மனுஷன் மேலே பாசத்தை வச்சுடுறோம், நம்பிக்கை வச்சுடுறோம். ஆனால் இருக்கக்கூடாது. ஆண்டோருடைய பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை ஆண்டோர் மேலே இருக்கணும். உங்கள் சொந்த கணவன் மேலே உங்கள் நம்பிக்கை இல்லை, சொந்த மனைவி மேலே உங்கள் நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சு இங்கே நீங்கள் வாழுங்க. நோ ப்ராப்ளம். அப்போ எல்லாம் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம திடீர்னு பிசாசானவன் எந்த விதத்தில் யார் மூலனாலும் கிரியை செஞ்சு குடும்பத்தை பிரிக்கிறான். அது நம்ம நம்பிட்டு இருக்க கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கிரியை செய்து பிரித்து போடுறான். சப்போ பிரிவினை நாவி கணவன் மூலம் உள்ளே வருதுன்னா டைவர்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே ஜாக்கிரதையாயிடணும். குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான், எங்கேயும் வளைஞ்சிட்டான். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஆண்டோடைய பிள்ளைங்க கண்டிப்பாக காத்திருந்து ஜெபிக்கணும். அதை மறந்துடவே கூடாது. பிசாசு தான் குடும்பத்தை உடைப்பான், மனுஷங்க மூலம் கிரியை செய்வான். ஆனால் ஆண்டவர் குடும்பத்தை உடைக்கவே மாட்டார். ஆண்டவருக்கு குடும்பம் பிரிகிறது விருப்பமே கிடையாது. அது ஆண்டோடைய சித்தம் இல்லை. கணவன் மனைவி ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் சொல்லி அந்த மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு பெர்மிஷன் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க டைவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வரவே கூடாது. டைவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருக்கவே கூடாது. அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கமிட்மெண்ட்லாம் நம்ம கடைசி வரை நம்ம ஓடி தான் ஆகணும். ஸோ ஆண்டோடைய பிள்ளைங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம மாம்சீக பிரகாரமாக சில நேரம் நம்ம சால்வ் பண்ணிடலாம், நம்ம இது பண்ணிடலாம், போராடி ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம போராடுவோம். சம்டைம் அதெல்லாம் தோற்று போயிடும், ரைட்? ஸோ தோற்று போயிடும், தோல்வியை தான் நம்ம தழுவோம். ஸோ இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களை வச்சு நம்ம போராடி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சில நேரம் போராடுவோம். அதுவும் தோல்வியை தான் சில நேரம் கொடுக்கும். ஏன்னா அது இன்னும் டேமேஜ் பண்ணி விட்டுரும் குடும்பத்துக்குள்ளே. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு காரியம் அழகாக இருக்குது. ஆண்டோடைய சமூகத்தில் போய் உக்காந்து இருந்து அவரை கிரியை செய்ய நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் கிரியை செய்வார். உடைய போதா, உடஞ்சி கிடக்கா, பிரிஞ்சு இருக்காங்களா, தள்ளி இருக்காங்களா, எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற முடியும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். பாழானதையும் அவரால் கட்ட முடியும். ஆண்டவரால் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசி ஜெபிச்சா ஆண்டவர் கண்டிப்பாக பிரிஞ்சு கிடக்கிற மனைவியும் கொண்டு வர முடியும், பிரிஞ்சு கிடக்க புருஷனையும் கொண்டு வர முடியும், உடஞ்சி கிடக்கிற குடும்பத்தை மறுபடியும் கட்டி வாழ வைக்கும் அவரால் முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை நம்பணும், அவருக்கு காத்திருக்கணும், ஜெபிக்கணும், பொறுமையோடு இருக்கணும். ஸோ இதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்போவுமே நம்ம நம்பிக்கையை முழுவதும் மனுஷங்க மேலே வைக்கக்கூடாது. நம்முடைய அன்பை முழுவதும் மனுஷன் மேலே வைக்கக்கூடாது. ஆண்டவர் மேலே, ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளை ஆண்டவர் சரி செய்வார், சரி செய்யணும். நம்ம கணவனை முழுவதுமாக நம்பி நம்ம வாழக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய கிருபை பெற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், மனைவியை முழுவதுமாக நம்பி வாழக்கூடாது. நம்ம முழு பாசமாக அவங்க மேலே ஆண்டவர் செக் பண்ணி பார்த்தாருன்னா ஒருவேளை அவரு கீழே போயிட்டாருன்னா நமக்கு அடி தான் வரும். ஸோ we have to be careful in this.